بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجن من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் பார்ப்போம். ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், அநேகமான தௌஹீத் உலமாக்கள் வித்ரு தொழுகையிலே குனூத் ஓதுகின்றார்கள், நீங்கள் ஏன் ஓதுவதில்லை? உங்களுடைய ஆய்வு சரி என்றால் மற்றவர்களுடைய ஆய்வுகள் எல்லாம் பிழையா என்று ஒரு நெடியதொரு கேள்வி. அந்த அடிப்படையில் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். சவுதியிலே இருக்கக்கூடிய பள்ளி வாயில்களில் வித்ரு தொழுகையிலே குனூத் ஓதுகிறார்கள். இன்னும் மற்றும் பல தௌஹீத் மௌலவிமார்கள் ஓதுகிறார்கள். எனவே இது ஒரு நியாயமான கேள்வி. அன்பிற்குரிய சகோதரர்களே, யார் ஓதினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் அல்லது ஓதுமாறு பணித்ததாக மிக சஹீஹான ஆதாரம் இருக்கும் என்றிருந்தால் ஓதித்தான் ஆக வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒரு காலம் இருந்தது, மதுஹபுடைய கிதாபுகளில் இருந்த காலம். அந்த கிதாபுகளிலே எது எழுதப்பட்டிருக்கிறது சுன்னா என்று அதை நம்பி செயற்பட்டோம். அந்த நேரம் சஹி என்றாலும் தெரியாது, லைஃப் என்றாலும் தெரியாது. இது ஒரு காலம். இன்னொரு காலம் ஆதாரமான ஹதீஸ்களை தேடுவது. ஆனால் ஆதாரமான ஹதீஸ் எது என்று நமக்கு கண்டுபிடிக்க இயலாது. என்றாலும் யாராவது ஒரு அறிஞர் இது சஹியானது என்று சொன்னால் அதை எடுத்து நடப்பது.
இன்னொரு காலம் முன்வந்த அறிஞர்கள் ஆய்வு செய்த மாதிரி பிற்காலத்தில் பல்வேறு மட்ட ஹதீஸ்களை மேதாவிகள் உருவாகி முன்னோர்களுடைய ஆய்வையும் சேர்த்து ஆய்வு செய்து அவர்கள் மதுஹபுகளில் இருந்தும் வெளியிறங்கி சொந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை முன்வைத்தார்கள் மதுஹபுகளில் இருந்தும் வெளியிறங்கிய நிலையில். அவ்வாறு ஆய்வு செய்த அறிஞர்களில் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் ஷேபுல் அர்னாவுத், அரபுலகத்தில் உள்ள இன்னும் பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆய்வுகளை பார்த்து அவர்களும் நடுநிலைமையாக ஆய்வு செய்கிறார்கள். அவர்களுக்கிடையில் ஆய்வுகளினுடைய போங்குகள் வித்தியாசமாக இருந்தாலும் இவ்வாறான பலர் ஆய்வு செய்த ஒரு ஹதீஸை சஹீஹ் என்பார்கள், லைஃப் என்பார்கள். அப்போது அவர்களுடைய ஆய்வுகளினுடைய தரவுகளை பார்த்து அது நமக்கும் சரியாக படுகின்ற போது அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இதற்கு அடுத்த காலம், நான் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலம், சுமார் 6-7 வருஷமாக அந்த நிலையிலிருந்தும் வெளியிறங்க வேண்டி ஏற்பட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு ஹதீஸ் கலை மேதாவிகளும் அவர்களுடைய ஆய்வுகளை முன்வைக்கிற போது, அவர்கள் தருகின்ற தரவுகளை பார்க்கிற போது ஒருவருக்கொருவர் முரண்படுவது தென்படுகிறது. அதனால் அவர்கள் முன்வைக்கின்ற தரவுகளில் தவறுகளும் இருப்பதாக புலப்பட்டது. அதனால் அவர்களுடைய ஆய்வுகளை பார்த்து அதனோடு நின்று கொள்ளாமல் நாமும் அவர்களை போன்று அடிப்படையில் இருந்தே முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டோம். எப்படி இமாம் புகாரி ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று கண்டாரோ, எப்படி மற்றுமுள்ள இமாம்கள் சஹீஹ் என்று கண்டார்களோ, எப்படி ஏனைய இமாம்கள் எல்லாம் தாங்களாக ஆய்வு செய்து ஒரு ஹதீஸுக்கு சஹீஹ் என்று தீர்ப்பு கொடுத்தார்களோ, அது மாதிரி நாமளும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். யாரை பின்பற்றுவது? ஒவ்வொருவருடைய ஆய்வுகளிலும் அப்பப்போது ஆங்காங்கே சில தவறுகள் இருப்பதாக உணரப்பட்டது. அதனால் அந்த முன்வந்த முஹத்திதீன்கள் அவர்கள் ஆய்வு செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாண்டார்களோ அவ்வழிமுறைகளில் அவர்களுக்கிடையிலேயே பல கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருக்கின்ற போது அவைகளை தினம் கண்டு அவைகளில் எதிலே எங்களின் மனம் அல்லாஹ்வை பயந்த நிலையில் எது சரியானதாக நிம்மதி அடைகிறதோ அந்த அடிப்படையில் அந்த வழிகளை துயர்ந்ததாக ஆய்வு செய்கின்ற முடிவை எடுத்தோம். ஏனென்றால் இந்த ஹதீஸ் கலை விதியை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியை நிர்ணயித்து விடவில்லை, அவர்கள் இறந்து விட்டார்கள். பின்னர் வந்த ஹதீஸ் கலை மேதாவிகள் தான் அந்த விதிகளை உருவாக்கினார்கள். எல்லோருக்கும் ஒருமித்த விதிகள் அல்ல. அந்த விதிகளின் நோக்கம் உண்மையில் ரசூலுல்லாஹ் சொன்னது எது என்று இனம் காண்பது. இனம் காண்பதற்கு ஒவ்வொருவரும் கையாண்ட விதங்கள் ஒவ்வொரு விதமானது, சில வித்தியாசங்கள். எனவே அந்த விதிகளில் எவைகள் நாங்களும் சரி கண்டு அதற்கேற்ப போகின்ற போது அதிலே நிம்மதி அடைகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொன்னார், வஇன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையனு, ஒரு பாவம் செய்யக்கூடிய அடியான் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதிலே தீர்க்கமாக விசாரித்து தெளிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தியை சொன்னார். எனவே தீர்க்கமாக விசாரித்து அதில் சரி எது உண்மை எது என்று இனங்காண்கின்ற பொறுப்பை எங்களிடத்திலே விட்டுவிட்டார். எனவே அதற்கான விதிகளை நாங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இட்ட விதிகளையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த அடிப்படையில் நாமும் சொந்தமாக ஆய்வில் இறங்கிய அடிப்படையில் இந்த ஹதீஸ்கள் மட்டுமல்ல, வெவ்வேறு ஹதீஸ்களை எடுத்து பார்க்கின்ற போது இதிலே பல ஹதீஸ்கள் நாங்கள் இன்று புதிதாக இது லைஃப் என்று சொல்கிறோம் என்றால் நம்ம மட்டும் புதிதாக என்று சொல்லவில்லை. அக்காலத்தில் இருந்த இமாம்களில் ஒருவரோ பலரோ அதை சொல்லி இருப்பார்கள். பெரும்பாலும் சில விடயங்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள், யாருமே பேசியிருக்க மாட்டார்கள். என்றாலும் அதை சஹீஹ் லைஃப் என்று கூறுகின்ற நிர்ணயிக்கின்ற விதிமுறைகள் அங்கிருந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இப்போது நான் இந்த ஹதீஸை சற்று விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் பரவலாக
நேற்றும் ஒரு மௌலவி கோல் எடுத்து கேட்கிறார், குனூத் ஓதவில்லை, பிரச்சனை. சவுதியில் இருந்து ஒரு மௌலவி சில தினங்களின் முன் கோல் எடுத்து கேட்கிறார். அவர் பள்ளியில் தொழுவிக்கிறவர், ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். அவர் சுப வித்ருலே குனூத் ஓதாததால் அங்கே பிரச்சனை ஆகிவிட்டது, ஓது சொல்லுமாறு பணிக்கிறார்கள் என்று. எனவே எல்லோருக்கும் இந்த தரவை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்றைக்குரிய சகோதரர்களே, வித்ர தொழுகையிலே குனூத் ஓதுவதற்கு முக்கியமாக வைக்கக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை அதனுடைய சரியான வடிவத்தை நான் முதல் சொல்லுகின்றேன். முஸ்னத் அஹ்மத் மற்றும் பல கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் வருகிறது. எப்படி என்றால், அதில் வருகிறது, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், தர்மத்தினுடைய ஈச்சம்பழத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்து